அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறாரு. எப்போன்னா டிசம்பர் மாதம். அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதமே பிஜேபியிலேருந்து வெளியே வர போகிறாராம். டிசம்பர் மாதம் கட்சி ஓப்பன் பண்ண போகிறாரு. ஜனவரி மாதத்தில் தன்னோட கூட்டணி நிலைப்பாடையும் அறிவிக்க போகிறாருங்க. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இவர் இல்லைங்க, இவருக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த தொண்டர்கள் அண்ணாமலை அவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போது அண்ணாமலை நற்பணி இயக்கம், ரசிகர் மன்றம், இந்த மாதிரி பல இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் இந்த விஜய் மக்கள் இயக்கம் மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் சப்போஸ் யார் கூட கூட்டணி போவார் அப்படின்னா, விஜய் கூட தாங்க போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைலாம் வந்துட்டுருக்குறங்க. ஒரு க்ளோஸ் வட்டாரத்தில் அண்ணாமலை அவருக்கு தெரிஞ்ச அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் அப்படி பேசிக்கிறாங்களாம். என்னென்னா, டிவிகேவோட ஒரு மாசான ஒரு அலைன்ஸ்குள்ளே அண்ணாமலை வருவார் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு. சரி, எதுக்காக இவர் வெளியே வரணும்? சமீப காலமாக அவரே சொல்லியிருந்தார், ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு ரஜினி சாரை மீட் பண்ணுவேன். ரஜினி சார் கட்சி ஓப்பன் பண்ணும்போதே அது அண்ணாமலை தான் தலைமை தாங்குவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் அப்படிங்கிறது இருக்குது. 2% ஓட்டு இருக்குமாங்க, நோட்டாவை விட கம்மியாக இருந்ததில்ல பிஜேபிக்கு. அப்படிப்பட்ட பிஜேபியை இன்றைக்கி பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் இன்றைக்கி அவருக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாடு லெவலில் ஏதோ ஒரு கருத்து மோதல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையே இருக்குங்க. அதுக்கு காரணம், நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய பொறுப்புகளும் வழங்கலை. ஆனால் அண்ணாமலை என்னென்னா ஒரு அதிருப்தியில் இருக்கிறாராம். சரி, இங்கேருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு இவர் வந்தப்போவே தனி கட்சியாக ஓப்பன் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக சீமான் சார் லெவலுக்கு ஒரு மாசான ஒரு ஓட் பேங்கை வச்சுருந்திருப்பார் தனியாகவே. அந்தளவுக்கு இவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் காலம் தாழ்ந்தாலும், இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட பார்த்தோம்னா இந்த சரியான டைமில் பீகாரில் ஜன்சுராஜ் பார்ட்டியை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி பீகாரில் 3ஆம் சக்தியாக இருக்கிறார். அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு சரியான டைமில் பிஜேபியிலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. வெளியே வருவாரானா கண்டிப்பாக வெளியே வருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு நடக்கிறதெல்லாம். சரி, இவர் ஏன் வெளியே வராரு, தனி கட்சி ஓப்பன் பண்ணுறாரு? ஏடிஎம்கேக்கு போகலாம்ல, ஏடிஎம்கே தலைமை தாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னால், ஏடிஎம்கேலேருந்தும் இவருக்கு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டைரெக்டாக சொல்லிட்டார் அமித்ஷா அவர்கள்ட்ட, பாருங்கள், எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் குறிப்பாக ஜெயலலிதா அம்மாவே இவர் தப்பாக பேசுகிறாரு, அதனால் இவரை நாங்கள் இது பண்ண மாட்டோம், சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் தலையிட்டால் நாங்கள் பிஜேபி அலையன்ஸ்லேயே வரமாட்டோம்னு ரொம்ப காலமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலைங்க, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. குறிப்பாக நம்ம எஸ்வி சேகர் அவர்களே, அவரே தெரியும் எஸ்வி சேகர் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன கிளாஷ் போயிட்டுருக்குன்னு. நிறைய பிஜேபியில் இருக்க முக்கியமான ஆட்களுக்கே என்னென்னா, அண்ணாமலை இருந்தால் நாங்கள் வெளியே போவோம் அப்படின்னு. எஸ்வி சேகர் அவர்கள்லாம் டிஎம்கேக்கு போனதுக்கு காரணமே இதுதான். அண்ணாமலை அவர்கள் என்ன அவர் கீழே தான் எல்லாம் நடக்கணுமா இங்கே அப்படின்னு. அதனால் ரொம்ப ஐபிஎஸ் ஆஃபீஸருங்களே, படித்தவர், ஒரு கட்டத்தில் என்ன இப்போ அவருடைய சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி இப்போ இன்னொரு அண்ணாமலையை இறக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய லாஸு தானே பிஜேபிக்கு தமிழ்நாட்டு லெவலில். ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலில் ஒரு வளர்ந்துருக்குது. அதுக்கு காரணம் அண்ணாமலை தானா? அண்ணாமலை தாங்க, ஓகேவா? அது நம்ம மாற்றுக்கிறதே இல்லைங்க. அவரால் தான் இன்றைக்கி பல பேர் உருவாயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சரி, இதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சே, விஜய் அஜித், அதாவது விஜய் ஏகே இந்த கூட்டணி சினிமாவில் தான் சேரலை, அட்லீஸ்ட் அரசியல்லாவது விஜய் ஏகே என்ற கூட்டணி சேரட்டும். ஏகேனா நம்ம அண்ணாமலை குப்புசாமி அவரை தாங்க ஏகேன்றேன். அப்போ விஜய் பார்த்தோம்னா அவர் தமிழ்நாட்டு தங்கம், அண்ணாமலை பார்த்தோம்னா இவர் கொங்கு நாட்டு சிங்கம். கண்டிப்பாக 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. விஜய் சாருக்கு என்ன தான் ஆதவ் அர்ஜுனா, ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்குமார், இந்த மாதிரி பல பேர் இருந்தாலுமே அண்ணாமலை சார் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா டிவிகேக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு மிகப்பெரிய பலம். இப்போ பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு பிரசாந்த் கிஷோர் வந்துடுவார் அடுத்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில். அப்போது அண்ணாமலை அவர்கள் வந்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறாங்க, எழுதி வச்சுக்கோங்க, டிவிகே விஜய் சார் தான் சிஎம் ஆவார் 2026. அண்ணாமலை மட்டும் டிவிகேக்கு வந்தாருன்னா. ஏன்னா ஒன்று ப்ரெஸ் மீட்டெல்லாம் அப்படி கெத்தாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாவோட நான் சொல்கிறாங்கண்ணா, இதெல்லாமே ஆன் ரெக்கார்டுங்கண்ணா அப்படின்னு அந்த ஐபிஎஸ் மூளையை இங்கே காட்டுவார் அரசியலில்.
ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தான் வந்து இந்த அரசாங்கத்தை இயக்குறாங்க. சிஎம்ஏ இல்லை, கவர்னர் ஆட்சி இல்லை, பிரசிடென்ட் ரூலுன்னாலும் இயங்கும் கவர்மெண்ட். அதுக்கு காரணம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுடைய ரோல் அப்படி. சரி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தானே, அப்போ இன்றைக்கி மிகப்பெரிய பொலிட்டிஷியனாக இருக்குல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகும்ல. குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்களேன், கரூரில் நடக்குது இன்றைக்கி சம்பவம். டிவிகேவுக்கு கரூரில் வெயிட்டு தான், விஜய் எல்லா தொகுதியிலுமே அவர் ஒரு பிராண்டு வெயிட்டு, பட் இன்றைக்கி கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஆனால் அதே கரூரில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த கொங்கு பெல்ட்லேயே, கொங்கு பெல்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஏதோ ஒரு தொகுதியில் அண்ணாமலை அவர்களை கூட்டணியோட நிப்பாட்டுறாரு. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள், எப்படி தீயாக இருக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன தான் சொல்லிடலாம், அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் இயக்க இது பண்ணாங்க, பிஜேபி வளர்த்து விட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம என்ன சொன்னாலுமே அது வந்து ஒரு கட்டத்து மேலே முடியாதுங்க. ஒரு குரூப் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லணும், என்னென்னா இந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இயக்குதான், பிஜேபி தான் இப்போ வந்து வெளியே போ, நீ பிஜேபிலேருந்து வெளியே போயிட்டு டிவிகேக்கு போ, டிவிகேக்கு போய்ட்டு விஜய் ஒரு 3ஆம் மணி ஃபார்ம் பண்ணு, டிடிவி தினகரன் அவரை கூப்பிடு, ஓபிஎஸ் அவர்களை கூப்பிடு, எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணு, நீ வந்து பிஜேபி வேறு ஒரு கூட்டணி இருந்தாலும் அண்ணாமலை நீ போய்ட்டு வேறு ஒன்று பண்ணுப்பான்னு அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்களாம். விஜய் சார் டைரெக்டாக பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே கிட்ட வந்தால் அது டிஎம்கேக்கு ப்ளஸ் ஆகிடும் அப்படின்ட்டு இன்னொரு அணி உருவாக்குறாங்களாம். எத்தனை காலத்துக்குங்க இந்த வார்த்தையை வந்து வச்சு உருட்ட போகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதாவது ஒரு விஷயங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன தான் அண்ணாமலை அவர்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கிளாஷ்னு வரும்போது அரசியலில் அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் அது வந்து ஒரு முரண்பாடு வந்ததுன்னா பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிபு சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி, அவர் பையன் ஹேமந்த் சோரன் சிஎம்மாக இருக்கிறாரு. அப்போ சம்பை சோரனுங்கிறவர் அவங்களுக்கு பல ஆண்டு காலமாக வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட சம்பை சோரன் வெளியே வராரு. அது மட்டுமா, ஒன்றும் இல்லை, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, சிவசேனா, பால் தாக்கரே அவருடைய ஃபேமிலியில் அவருடைய பசங்க வாரிசுகள் எப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இத்தனை ஆண்டு காலமாக எப்படி சண்டை, ஒரே ஃபேமிலி. அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மூத்த பையன், அவரை எதிர்த்து வந்து சில வேலை பண்ணிகிட்ருக்கிறார் பீகார் எலெக்ஷனில். அப்போ பாருங்கள் எங்கே என்ன நடக்குது, எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம தமிழ்நாட்டை பாருங்கள், ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி சாருக்கும் நடக்கிறது என்ன, அப்பா மகன் மோதல் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து நம்ம சொல்கிறதுக்கே இல்லைங்க. இது அரசியல்னு வரும்பொழுது அது என்ன தான் இயக்கம், என்ன தான் யார் நம்ம கொண்ட ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டா, பிடிக்கல அப்படின்னா அது நம்ம எப்படி வேணால் இது பண்ணலாம். அது அப்பா பையனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அது ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னமும் அவர் வெளியே வராருன்னா அதுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு செட்டிங் போடுறாங்க பாருங்க. இது வந்து பிஜேபியே ஒரு அசைன்மெண்ட்டு, விஜய் நீ எப்படியாவது கூட்டி நீ தனியாக ஃபார்ம் போடு, விஜய் சிஎம் ஆக்கணும். ஏங்க எல்லாத்துக்குமே வாங்க, நாட்டில் வந்து நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால் எப்படிங்க, என்னங்க நீங்கள் போங்க. ஏதாவது என்ன ஒரு தெருவில் வந்து ஒரு விளக்கு டியூப் ஒரு பல்பு ஸ்ட்ரீட் லைட் வந்து ஃபியூஸ் போனால் கூட அதுக்கு காரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஆர்கானிக்கான ஒரு அரசியலுக்கு இது ஒரு ஒரு பேச்சா. அதனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியாக வராரு, நல்ல மனிதர். இதை தான் நான் ஆசைப்பட்டேன், நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் தனித்து வரணும். ஸோ அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்குது, நல்லா படித்தவர். இந்த மாதிரி ஒரு அரசியல் பாருங்கள், அந்த பக்கம் டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக உதயநிதி அவர்கள் தான் முதன்மைத்துவமாக இன்றைக்கி சிஎம் கேண்டிடேட்டாக வராரு. அவரும் ஒரு 50 ஏஜுக்குள்ளே தான், அண்ணாமலை அவர்களும் 50க்குள்ளே தான், விஜய் அவர்கள் அந்த 50 கிட்டத்தட்ட 50 தான், 52நாலும். அப்போ எல்லாருமே அந்த 60க்குள்ளே இருக்காங்க. அன்புமணி சார், சீமான் சார் எல்லாருமே பார்த்தோம்னா அந்த 60 ரொம்ப வயசானவங்க கிடையாது, எல்லாருமே நாலேஜோடு ஓடுறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த லீடர் யாருக்கு அதிக நாலேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாஸ் இருக்கும். ஸோ அப்படி வரும்பொழுது சப்போஸ் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்க, அண்ணாமலை அவருடைய கட்சியும் இல்லை அவருடைய நற்பணி இயக்கமோ மன்றமோ ஏதோ ஒன்று, அதுவும் இங்கே டிவிகே விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சும்மா விஜய் ஏகே காம்போ சேர்ந்துச்சுன்னு வைங்க அரசியலில், நான் முன்னாடி சொன்னது தாங்க, 2026 தளபதி விஜய் சிஎம், சொல்ல முடியாது, அண்ணாமலை அவர்கள் டெப்டி சிஎம்மாக கூட வரலாம், இல்லை ஒரு பெரிய மினிஸ்ட்ரி ஒன்று கொடுக்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா
கண்டிப்பாக பாருங்கள், விஜய் சாரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் குஷியாகிடுவாங்க. அவங்களுக்கு குஷி ரீரிலீஸுக்கு இது கிடையாது, இதுதான் குஷி ரீரிலீஸுன்ற மாதிரி ஆகிடும். அப்படி அண்ணாமலை சாருக்கு வந்து வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பல பேர் இருக்கிறாங்க. இப்போ டிடிவி சார்லாம் பார்த்தோம்னா, நான் அண்ணாமலை சொன்னால் தான் கேட்பேன். ஒரு படத்தில் கிரண் மனோகர் சொல்லுவார், நான் ஏட்டையாக கூட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி இது ஒரு ஃபண்ணுக்காக சொல்கிறேன். டிடிவி சார்லாம் பார்த்தோம்னா அண்ணாமலை சாரோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். தெரியுதில்லைங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னென்னு அவருக்கு தெரியுதில்ல, அண்ணாமலையால் என்ன பண்ண முடியும்னு தெரியுதில்ல. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பிராண்ட் ஆயிடுச்சுல. என்னடா இப்போ என் மேலேயே குத்துவாங்க. இப்போது நான் அண்ணாமலை சார் எனக்கு வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்ஸாக இருந்த பொழுதே அவருடைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப எனக்கு அவர் மேலே வந்து ஒரு பெரிய க்ரேஸ். சரியான ஒரு மனுஷன், கட்ஸு ஜாஸ்தி அவருக்கு. அது போக இப்போ என்னை கூட சொல்கிறாங்க விட்டா, இவன் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபி தாண்டா அப்படின்னு. நான் யார் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், யாருடைய விஸ்வாசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அது நான் வீடியோவுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் வந்து முத்திரை தயவுசெய்து குத்திராதீங்க. அதனால் அண்ணாமலை சாரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு டிடிவி சார் வருவார், ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வருவார், பல பேர் வருவாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஒரு அரசியல் மாற்றம் நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏகே அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய இந்த டிவிக்கு அந்த ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு விஷயந்தாங்க, குட் நியூஸ் தான் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா, விஜய் சாருடைய அந்த கூட்டணியில் அண்ணாமலை அவர்கள் வந்தார், அவருடைய மன்றமும் அவருடைய கட்சியும் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.